guys, நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா குரூப் பிளான்ஸ். guys, நம்ம இது ஏற்கனவே நம்ம இதில் பார்ட் 1 போட்டிருப்போம். அதில் மியூசிக் ஆட் பண்ணனால காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் முதல்ல பார்த்துருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே காய்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், கம்மியான ரேட்டில் தான் காசு இருக்குது. ஓகே, ஸ்ட்ராபெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸ்ட்ராபெரி. ஓகே காய்ஸ், முதல்ல ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரியை விதைச்சேன் ஒட்டு மொத்தமாக, எடுக்க தான் காய்ஸ் கஷ்டமாக இருக்குது. நிறையா மியூசிக்கோட பட்டனால இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அது எல்லாத்துக்குமே காப்பிரைட் கொடுத்துட்டாங்க காய்ஸ். அதனாலே அதெல்லாம் டிலீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்புறம் ஆப்பிள் ட்ரீ ஒன்று வச்சுருக்கேன். புதுசாக ஏதாச்சும் ட்ரீ வந்திருக்கான்னு பார்க்கணும் காய்ஸ். போன இதில் சோளா வச்சேன் காய்ஸ், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். இப்போ சுட் கேம் பாப்புலராக போகிறனால நம்ம சுட் கேம் விளையாண்டு போடலாம் காய்ஸ். கூட சீக்கிரம் காய்ஸ் சேல் பண்ணுற இடத்துக்கு போகணும். ஓகேக்கா, எனக்கு நல்ல ரேட்டுக்கு இன்வெட்ரி எல்லாமே சேல் பண்ணணும்க்கா. இன்வெட்ரி மை இன்வெட்ரி அக்கா எடுத்துக்கோங்கக்கா. ஓகே, 34,000 இருக்குது. நம்ம போய் சீட்ஸ் வாங்கலாம். ஆனால் நல்ல நல்ல சீட்ஸாக புது ஸ்டாக்காக எடுத்து வைங்கண்ணா. ப்ளூபெரி, ஆப்பிள் சீடு, பேம்போ சீடு, நோ ஸ்டாக் எதுவுமே இல்லை காய்ஸ். ஒரு ரீஸ்டாக். ப்ரோ ரீஸ்டாக்குன்னு கொடுத்தா காசு கேட்குறாங்க காய்ஸ். சரி காய்ஸ், நம்ம இதுக்கு ஆப்பிள் ட்ரீ 3 இருக்காமா. 3 வாங்குகிற அளவுக்கு நம்மளோட காசு இருக்குது. வாங்கியாச்சு 3. அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. கேரட்டு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அப்புறம் ஸ்ட்ராபெரி. ஓகே காய்ஸ், நம்ம கார்டன் போய்யாச்சு. ஓகே, ஆப்பிள் ட்ரீ இங்கே ஒன்று வளர்ப்போம். வெளியே வந்துருச்சு, பரவாயில்ல விடுங்க. இங்கே ஒன்று போடணும்னு நினச்சேன். ஓகே காய்ஸ், இங்கே ஒன்று போட்டாச்சு. ஓகே, ஒன்றே இருக்கே. ஐயோ சாரி தப்பாக போட்டேன். ஓகே காய்ஸ், தப்பாக போட்டேன்னு எடுத்துட்டேன் காய்ஸ் தெரியாமல். சரி, ப்ளூபெரி ஒன்று இங்கே வச்சு விடலாம் காய்ஸ். பெரிய ப்ளூபெரியாகவே வந்துருச்சு. ஓகே காய்ஸ், இப்படி வரிசையாக பறிக்கிற வடக்கமே வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த எல்லாத்தையும் ப்ளூபெரி எல்லாம் பறிச்சாச்சு. என்னோடய ஆப்பிள் வளர்ந்தா இல்லையாடா? 92% வளரும். சரி காய்ஸ், நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் நீட் இல்லாமல் போட்டேங்க ஸ்ட்ராபெரியை, அதான் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. வா இவன் வேறு அங்கங்கே போய் ஸ்டெக் ஆகிக்கிறான். ஓகே காய்ஸ், ஏதாச்சும் நல்ல காசு தர மாட்டேங்க, ஏதாச்சும் ஒன்று கிடச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இருக்கிறத சேல் பண்ணி விடுவோன்னு வந்தா அக்கா வேறு. அக்கா நிறைய காசு கொடுக்கா. ஒன்கே தான் வந்துருக்காங்க. ஆனால் என்ன நிறைய சீட்ஸ் வந்திருக்கா. வர ஒன்று 15 செகண்ட்ஸ் இருக்குப்பா. ஓகே, நம்மளாலே நான் கலெக்ட் பண்ணிக்க முடியல திரும்ப. ஓகே கைஸ், ஆப்பிள் ட்ரீலாம் வளருது.
இந்த ஆப்பிள் வளர்ந்துருச்சு. ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி தான் கைஸ் நம்மளை பணக்காரன் ஆக்கிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல்லாக வளர்ந்துருச்சுல, ஃபுல்லாக ஆகலை. ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம ஸ்விட் கேமு 99 நைட்டு அதெல்லாம் விளையாடலான்னு தான் இருக்கேன். விளையாண்டு போடணும் கைஸ். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸும் வேணும் விளையாட, மட கேம்ஸ் விளையாட. ஓகே கைஸ், ஓகே கைஸ், லைக் பண்ணியிருக்கேன். பாவம் உங்களுக்காச்சும் லைக் பண்ணுவோம். ஓகே அக்கா, நல்ல காசு கொடுங்க. எவ்வளோ தரீங்க? கொடுங்க, நிறைய காசு கொடுங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 300. என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு? ஒரு நல்ல சீடாக ஏதாச்சும் ஒன்று கொடுனா. ஸோ கேரட் வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா கேரட் டக்குனே இதாகி நமக்கு நிறைய காசு கொடுக்கும் கைஸ். கேரட்டை நோ ஸ்டாக் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவரே நோ ஸ்டாக் ஆக்கி விட்டுருக்கோம். காசு இல்லையா கைஸ்? ஓகே, நம்ம கார்டனுக்கு போயாச்சு. சன்ஃப்ளவரை நம்ம இங்கே கலப்போம் வரிசையா. பாருங்க கைஸ், விதைக்க அப்படியே படி மாட்ட வளருது. ஏறி பார்ப்போமா? ஏற முடியுதுடா. கலெக்ட் இதெல்லாம் சின்னது கைஸ். கைஸ், ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி வளருது பாருங்க, பார்த்தீங்களா கைஸ்? இது ஒரு கோல்டனு ஸ்ட்ராபெரினே வருது. சன்ஃப்ளவர் கைஸ். ஓகே, நம்ம கேரட் விதைச்சிட்டு வந்துடலாம். போன வாட்டி ஸ்ட்ராபெரி வாங்கினது விதைக்கவே வரட்டேன் கைஸ். அதான் இப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், வரிசையாக ஸ்ட்ராபெரி வளர்த்தாச்சு. அடுத்து வந்து கேரட். யார் விடும் நீங்கள்? யாரோ ஒருத்தர் கைஸ். ஓகே, நம்ம இங்கே வரிசையாக கேரட்டை போடுவோம். பெரிய கேரட் ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2 பெரிய கேரட் வரப்போகுது. எனக்கு பண்ணுறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, தனி சந்தோஷம் கைஸ். கோல்டன் கேரட் ஒன்று வளருது. ஓகே கைஸ், சன்ஃப்ளவரு கைஸ், 2 பெரிய சன்ஃப்ளவர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? பெரிய சன்ஃப்ளவர் கைஸ். கலெக்டே பண்ண முடியலையே. ஜம்ப் பண்ணி தான் கைஸ் கலெக்டே பண்ணுற மாதிரி இருக்கு. பாருங்க கைஸ், ரொம்ப கஷ்டம். இருங்க, ஹைட்டான இடத்துல இருந்தால் தான் எடுக்க முடியுது. ஆப்பிள்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஆப்பிள் இது ஒன்றும் வளரல. ஓகே கைஸ், ஸ்ட்ராபெரி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரிஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே இந்த சைடு. ஓகே கைஸ், அடுத்து வந்து இந்த சைடு. அடுத்து வந்து இது இது. ஓகே கைஸ், இந்த ஆப்பிள் வளர்ந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? புதுசாக வளர்த்த ஸ்ட்ராபெரி செடியிலேருந்து வந்துருச்சு கைஸ். இருங்க கைஸ், அடுத்து கேரட்டை போய் எடுப்போம். ஆப்பிள் எடுத்தாச்சு. கேரட்டு வரிசையாக இருக்கே. கேரட்டு, கோல்டன் கேரட்டு, பெரிய கேரட்டு, நிறைய கேரட் இருக்குது. எவ்வளோ தர போகிறாங்கன்னு தெரில. ஓகே கைஸ், 1-2 ஸ்ட்ராபெரி வளர்ந்துருக்கு.
அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று 2 ஸ்ட்ராபெரி வளர்ந்துருக்கு, அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ், சேல் பண்ண போயிடலாம். அக்கௌண்ட் நல்ல காசுக்கு ஏதாச்சும் கொடுங்க, ஏதாச்சும் கொடுங்கன்ற பாருங்க. நல்ல ரேட்டுக்கு என்னோடய காய்கறி, என்னோடய செடிகளை எடுத்துக்கோங்க அக்கா. அக்கா 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 அண்ணே, நிறைய சீட்ஸ் வைக்கணே, எனக்கு லாபம் தர மாட்டேங்கண்ணே. புதுசாக தான் சீட்ஸ். ஆப்பிள் ட்ரீயா, பரவாயில்ல விடுங்க. 3 ஆப்பிள் ட்ரீ, அப்புறம் 2 ஸ்ட்ராபெரி, 3 ப்ளூபெரி, அப்புறம் கேரட் 10, சன்ஃப்ளவர் 22, அப்புறம் வந்து ஃப்ரீ கிராஸ் சீட்ஸ் அது ஒரு 22. ஃப்ரீயிலலாம் விளையாடுறப்ப இந்த ஃப்ரீயை தான் காசு விதைக்க சொல்லி காசு தருவாங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட காசு கம்மியாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பாத்திரம் மேலே இப்போ விதைக்க போகணும். சன்ஃப்ளவர் அப்படியே இங்கே வரிசையாக விதைக்க ஆரம்பிச்சிடலாம். 22 சன்ஃப்ளவர் இருக்குது. இது பண்ணிட்டு காமிக்கிறேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ், பெரிய சன்ஃப்ளவர் ஒன்று வரையுது, அப்புறம் நிறைய சன்ஃப்ளவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இங்கிட்டு போய் லைன் பண்ணிக்கலாம். நம்ம இங்கிட்டு போய் கேரட்டை வச்சிடலாம் காய்ஸ். ஒரு கேரட் தான் இருக்குது. இது வேறு போகணும். அப்புறம் ப்ளூபெரி, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வந்து, இங்கே ஒன்று பெருசு வளரப்போது காய்ஸ், பெருசு. அப்புறம் வந்து இங்கே ஒன்று காய்ஸ், பெரிய இது வரப்போகுது காய்ஸ். ஓகே, ஸ்ட்ராபெரியை வந்து இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று. என்னடா அவ்வளோதான், நான் 2 தான் கிடச்சிச்சு. ஸ்ட்ராபெரி, ஆப்பிள். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வரிசையாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு சன்ஃப்ளவர் கலெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ சன்ஃப்ளவர் காலி பண்ணியாச்சு. அடுத்து ஆப்பிள். ஓகே காய்ஸ், அடுத்து கேரட்டை காலி பண்ணிக்கலாம். ஆப்பிள் ட்ரீயை காலி பண்ணியாச்சு, கேரட்டே காலி பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க காய்ஸ், ஸ்ட்ராபெரி தான் நிறையா இருக்குது. இங்கே 2 இருக்குது, கலெக்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரி காலி பண்ணியாச்சு. பாருங்க காய்ஸ், பெரிய ப்ளூபெரி செடியை. ஓகே, அடுத்து இந்த ப்ளூபெரிஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். பெருசில் நிறைய தான் காய்ஸ் வரும் ஸ்ட்ராபெரிஸ். ஓகேவா காய்ஸ், அதனால் நம்மளுக்கு பெருசு இருக்கிறனால லாபம் தான். ஓகே காய்ஸ், ப்ளூபெரியை காலி பண்ணியாச்சு காய்ஸ். வளர ஆரம்பிச்சு. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி 1 2 வளர்ந்துச்சு, அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் காய்ஸ். அதான் இப்போ நான் சேல் பண்ண வந்தாச்சு. சேல் வாங்கிட்டு சக்குன்னு எவ்வளோ காசு இருக்கும். ஸோ 30,000 இருக்கும். என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு கீழே போய் பாருங்க. ஆப்பிள் ட்ரீ இருக்குது. ஓகே வேறு எதுவுமே இல்லை. ஆப்பிள் ட்ரீயே வாங்கிக்கலாம். 2 ஆப்பிள் ட்ரீ. கொஞ்சம் பேம்பு இருந்திருக்கு காய்ஸ். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பேம்பு காசு இருக்காங்க காய்ஸ். அங்கே இங்கேன்னு ஆப்பிள் ட்ரீயை வளர்த்து விட்ருக்கேன். சரி, நம்ம கலெக்ட் பண்ணிட்டு பேம்பு சீட்லேருந்து நம்ம வாங்காமல் கலெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு போய் நம்ம விற்கிறோம் காய்ஸ். காய்ஸ், சேல் பண்ணால் கம்மியான காசு தான் காய்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் என்ன காய்ஸ், இருக்கிற காசுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ராபெரி ஒரு ஸ்டாக் இருக்கு.
ப்ளூபெரியிலே ஒன்று இருக்குது, சன்ஃப்ளவரும் ஒன்று தான் வாங்க முடியும். சரி காய்ஸ், நம்ம கார்டனுக்கு போயிடுச்சு. கார்டனுக்கு வந்தோடனே வேறு என்ன வேலை விதைக்கணும்? கேரட்டை அங்கே வச்சுருக்காங்க. எல்லா சீட்ஸையும் நான் வச்சுட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம டக்கு டக்குன்னு பறிச்சுட்டு இது பண்ணுறேன் காய்ஸ். ஆப்பிள் ட்ரீ உன்னை எதுக்கு நிறைய வாங்கி கொடுத்து நிறைய ஆப்பிள் கொடுக்கணும். கொடுங்கடா ஆப்பிள் ட்ரீ. சரி, ஸ்ட்ராபெரியை கலெக்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராபெரி நிறைய ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி கொடுப்பாங்க நிறைய. டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணுவோம். டக்கு இப்போ பேம்போ தான் வேணும். பேம்போ இல்லாட்டி டூலிப்புன்னு ஒன்று பார்த்தேன் கைஸ். டியூலிப்புன்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் வாங்கணும். இல்லாட்டி பேம்போ ஏதாச்சும். டூலிப்புன்னு ஒன்று இருந்துச்சு, அது உங்களுக்கு காமிக்க மாட்டேன் கைஸ். அதுவும் இது இருந்துச்சு, பேம்போவும் இருந்துச்சு. இப்போ பேம்போ இல்லாட்டி டூலிப் ஏதாச்சும் இந்த ரெண்டு செடியில் வேறு ஏதாச்சும் வாங்கலான்னு இருக்கேன் கைஸ். ஓகே, டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். நம்ம என்னடா இன்னும் வளரலையாடா? இது ஒன்று வளர்ந்துருக்கு. சன்ஃப்ளவரு வளர்ந்துட்டியா? இப்போ வளர்ந்தியா? என்ன போட்டு எவ்வளோ பெருசாகும்? அந்த இது கைஸ், இந்த ஃப்ரீயாக வாங்கினேன்ல அதை போட்டிருக்கேன், அதுதான் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா. சரி கைஸ், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாலியாக இருக்கும் கைஸ் விளையாட. இது என்ன 90 இருக்க? அதான் கைஸ் பெரிய 1 மில்லியன் வந்தாலே இந்த இதுக்குள்ள நான் 1 மில்லியன் காசு சேர்த்தாலே இந்த எபிசோட முடிச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், அப்படிக்கா ஆப்பிள் கொடுக்குறாங்க கைஸ் நிறையா. எல்லாத்துலேயும் ஒன்று காசு இருக்கு. எடுத்துகிட்டு போய் அப்படியே விற்போம். விற்றுட்டு அப்படியே நம்ம பேம்போ வாங்கிடலாம். பறிச்சுக்கிட்டே இருக்கேன் கைஸ் ரொம்ப நேரமா. இந்த இதை மட்டும் காலி பண்ணிட்டு அப்படியே போய் விற்றுட்டு வந்துட வேண்டியதுதான். விற்றாங்கன்னா பேம்போ இல்லாட்டி ஏதாச்சும் வேணும். நல்ல ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் வேணும். நல்ல இதாக வேணும். நிறைய கொடுக்குறாங்களே. ஓகே காய்ஸ், இப்போ போய் சேல் பண்ணிட்டு வந்துடலாம். சேல் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. சேல் பண்ணியாச்சு. நிறைய காசு கொடுங்க. என்னங்க அவ்வளோ கொடுத்து 8000 ரூபா தானா? இன்வெஸ்ட்ரி ஐயோ எதுவுமே இல்லையா? அண்ணா ஏதாச்சும் நல்லதாக கொடுங்க. டொமேட்டோ சீடு, டொமேட்டோ சீடும் வந்து பைனாப்பிள் சீடு, அப்புறம் வந்து பேம்போ சீடு தாங்க வச்சுருக்காங்க. ஆப்பிள் சீடு வாங்க கூட காசு இல்லையா? இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஃப்ரீ தான் வாங்கணும். ஓகே காய்ஸ், இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ். இதை விதைச்சிட்டு வாங்க இங்கே போடு, வாங்கி போடு. ஓகே, கேரட் சீடு, ப்ளூபெரி சீடு,
ஸ்ட்ராபெரி சீடு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ போய் பறிச்சுட்டு அதோட வீடியோ முடிச்சிடலாம். சோளோ ஒன்று, இது ஒன்று. இப்போ தான் 40 சோளம் இருக்கு. நம்ம இந்த கிராஸை வதச்சிடலாம் கைஸ். இங்கே ஃபுல்லாக ஓகே கைஸ், வச்சுட்டு இந்த வீடியோ கிராஸை வச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி சன்ஃப்ளவரை வச்சுட்டு வைக்கிறேன் கைஸ். சன்ஃப்ளவரை வச்சாச்சு. இப்போ ஸ்ட்ராபெரியை வச்சுட்டேன் கைஸ். இப்போ ப்ளூபெரியை வச்சிடலாம். 3 பாக்கு. இது ஒன்று பெருசா பெருசு. அடுத்து வந்து கேரட் சீடு, எனக்கு இந்த பெருசு வளர்ந்ததுக்கப்புறம் இப்போதான் கைஸ் 60. அடுத்த வீடியோக்குள்ளாட்டி இது வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுவரை பார்த்து கொண்டிருந்தது உங்கள் சேனல். ஓகே கைஸ், சரி கைஸ், பாய்.